ஒரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்களாம் என் கல்ல மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாளைக்கு அப்புறம் ஒரு தலையை காணும், ஒரு கையை காணும், ஒரு காலை காணும்னு சொல்லிட்டு யாரும் எங்களை தேடி வந்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க. காவல்துறைக்கும் அதுதான் நாங்க சொல்றோம். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா எங்களை தேடி யாரும் வர வேணாம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரவுடிசம் அதிகமாயிரும், கட்ட பஞ்சாயத்து அதிகமாயிரும், ஆளுக்கு ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரவுடிகள் மீது அவர்கள் தீவிரமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மென்மையான ஒரு போக்கை ரவுடிகள் மீது, சமூக விரோதிகள் மீதும் திமுக அரசு மென்மையான போக்கையை கடைப்பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கும். அதை மெய்ப்பிப்பதை போல தான் தற்போது இருக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு எதிராக காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் கொலை மிரட்டல் விடுத்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களுடைய தலைவேறு உடல் வேறாக போயிருச்சுன்னா காவல்துறையினர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, எங்ககிட்ட யாரும் வராதிங்க, காடுவெட்டியார் மீது அன்பு வச்சிருக்கிற லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்றுனா எங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதை போல கொலை மிரட்டல்கள் விடுத்திருக்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரியான கொலை மிரட்டல்களை பல முறை பார்த்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யார் இந்த கோமாளி, காடு வெட்டியே பெரிய கோமாளி, இவன் ஒரு முரட்டு காமெடியனாக இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதை காமெடியாக அவர் எடுத்துக்கிட்டாலுமே அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதை போல இவர் பேசியிருக்கிறாரு. திமுக அரசு இதுவரைக்கும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். இது சமீப காலமாக தொடர்ச்சியாக இதே போல் பொது வெளியில் கொலை மிரட்டல் விடுப்பது என்பது தொடர்கதையாக இருக்குது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை உதைத்தால் பணம் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய இந்து மக்கள் கட்சி சொன்னது. ஆனால் அவர்கள் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதே போல் நடிகர் சூர்யாவை அடித்தால் பணம் அப்படின்னு பொது வெளியில் ஒரு மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரே பேட்டி கொடுத்தாரு. அவர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக திமுக அரசு பொது வெளியில் கொலை மிரட்டல் விடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுடைய ஓட்டு வங்கிக்காக அரசு மெத்தன போக்காக நடக்கிறதோ அப்படிங்கிறது மாதிரி நமக்கு சந்தேகப்படத்தோடுது. ஏனென்றால் இதே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியாக இருந்தால் நேரம் வேற உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் காடுவெட்டி குரு அவர்களையே 2-3 முறை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தவர். அதே போல் இந்த பேசிய பேச்சுக்கு காடுவெட்டி குரு மகன் கனலரசனையும் சிறையில் தான் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னென்னா, இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்த கனலரசன் அவர்கள் மீதே பாட்டாளி மக்கள் கட்சி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. அப்போது என்னை காப்பாற்றுங்கள் என்று அன்றைக்கு அவர் அழுதுகிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு மாதிரி இருக்குது. அவர் மற்றவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதை போல பேசியிருக்கிறாரு. இதுதான் காலத்தின் கோலம் போல.